இந்து முன்னணி 1980 ராமகோபால்ஜியால் துவக்கப்பட்டு 40 ஆண்டுகள் நிறைவேறுகின்றன. இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வெற்றி கண்டிருக்கின்றோம். இந்துக்களை ஒற்றுமையாக்குவதில் ஒரு பெரிய வெற்றி அடைந்திருக்கின்றது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஹிந்து என்று அரசியல்வாதிகள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆன்மீக ஆட்சி வேண்டும்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் கொரோனாவை காரணம் காட்டி அரசாங்கம் பல்வேறு தடைகள் செய்திருந்தார்கள். இந்து முன்னணி அதோடு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தது. சமீப காலங்களில் டாஸ்மார்க்கு திறந்து விட்டுருக்காங்க. ஜனங்க நிறைய போகிறாங்க, லைனாக போகிறாங்க, ஒன்றா அங்கே தங்கியிருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க, இப்படி எல்லாம் நடக்குது. ஆனால் இப்போ மார்கழி மாதம் கோயிலில் சொர்க்க வாசல் திறப்பதில்லை, அதை சுற்றியும் பஜனைகள் பாடக்கூடாது, இப்படி கட்டுப்பாடு இந்த அரசாங்கம் வைத்திருக்கின்றது. வருகின்ற கிறிஸ்துமஸ்க்கான தடை இல்லை. பல்வேறு அரசியல் கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் தடை இல்லை. இதுக்கு தடை சொல்லியிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. இந்து முன்னணி பல்வேறு காலகட்டங்களில் பயங்கரவாதிகளால் நிறைய பொறுப்பாளர்களை, தலைவர்களை, தொண்டர்களை இழந்திருக்கின்றது. பயங்கரவாதிகளால் சமீபத்தில் ஏதோ ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தால் கூட நக்சலைட் சில ஏரியாவில் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி மலை அந்த பகுதிகளையும், இங்கே தேனி மாவட்டத்தில் கம்பம் அது மாதிரி மலைப்பகுதிகளையும் தொடர்ந்து பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. கேரளாவிலே பெரியகுளத்தை சேர்ந்த ஒரு நக்சலைட்டை சுட்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம், உளவுத்துறை சரியாக கண்காணிக்கணும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை தேர்தலை மையமாக வைத்து நடத்துவதற்கு ஒரு திட்டம் இருக்கின்றதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. உளவுத்துறை இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பல்வேறு மாநிலங்களில் பெரிய அளவில் போராட்டம் நடத்துவதற்கு வெளிநாட்டினுடைய சதி இருக்கின்றது. கிறிஸ்தவ நாடுகள், முஸ்லீம் நாடுகள், குறிப்பாக சமீப காலங்களில் சைனா பெரிய சதி திட்டம் இந்தியாவை துண்டு துண்டாக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய முயற்சி செய்து கொண்டு தான் அங்கே இந்த பஞ்சாப் விவசாயிகளை தூண்டிவிட்டு அங்கே ஒரு விவசாய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் பயங்கரவாதிகள் உள் புகுந்திருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் அவர்களை கடுமையாக நடவடிக்கை எடுத்து ஒடுக்க வேண்டும் என்று இந்து முன்னணி கேட்டுக்கொள்கிறேன். இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்லை. நாங்கள் சில கோரிக்கைகள் தொடர்ந்து வைத்துட்டு இருக்கிறோம். மதமாற்ற தடை சட்டம், பசுவதை தடை சட்டம், அறநிலைத்துறை இந்த கோயிலை விட்டு வெளியேற வேண்டும், அரசியல்வாதிகள் பிடியில் இருக்கக்கூடிய கோயில் நிலங்களை மீட்க வேண்டும், இப்படி பல கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கை எந்த அரசியல் கட்சி ஏற்றுக்குதோ அந்த அரசியல் கட்சிக்கு இந்து முன்னணி ஆதரவு கொடுக்கும். ரஜினி ஆன்மீக அரசியல் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நல்ல மனிதர், நாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஆன்மீகவாதி, சிறந்த மனிதர். ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்து எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியல. அதனால் இப்போ அவரை பற்றி இந்து முன்னணி கருத்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவில் சுவாமி விவேகானந்தர் விரைவில் மேற்கொள் பற்றி பிரச்சாரம். அப்போ அவங்களுக்கு இந்து முன்னணி ஆதரவு தெரிவிக்கும். இல்லை, நாம் சில கோரிக்கை வச்சிருக்கோம். சொல்றது இப்போ ஓட்டுக்காக எதையாவது ஒன்று சொல்றதுங்கிறது வேற. அவங்க தொடர்ந்து கடவுளை அவமரியாதை செய்கின்றார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாதவரோடு கூட்டு வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக திருமாவளவன் இந்து பெண்களை விபச்சாரி என்று
சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதை இவங்க கண்டிக்கவில்லை, அதை ஆதரித்திருக்கின்றார்கள். அதனால் அவங்க இரட்டை வேஷம் போடுகின்றார்கள்.